விசாக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தின செலவு, அத்தியாவசிய செலவு இது எல்லாமே அதிகரித்து கொண்டு போகுது. ஒரு பொருட்களோட விலையாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்துகிற செலவுகளாக இருக்கட்டும், எல்லாமே அதிகரித்து கொண்டிருக்கிற காலத்தில் இன்றைக்கி பப்ளிக்கிட்ட போய் கேட்டால் ஒரு மாதத்துக்கு அவங்களோட செலவு என்னவாக இருக்குமென்று சொல்லி போய் கேட்டு பார்ப்போம். அவங்களோட பதில் என்னவாக இருக்குமென்று பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். உங்களோட பேர் என்ன? கருணாகரன். ஓகே. உங்களுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு இருந்தா நீங்கள்? எங்களோட குடும்பத்தை செலவுக்கு நம்மளோட வீட்டு செலவு, படிப்பு செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாதத்துல நம்மளுக்கு எப்படியும் சாதாரணமாக குறைஞ்சது ஒரு 50,000 இருந்தால் தான் இப்போ ஒரு குடும்பத்தை கொண்டு இழுக்கலாம். அதான் ஒரு மாதத்துக்கு அரிசி, சாப்பாடு, புள்ள படிப்பு அது இது எல்லாம் கொண்டு இழுக்கலாம். இப்போ எவ்வளோ உழைக்கிறீங்க? இப்போ நாங்கள் உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு 2,000 ரூபா சம்பளம் தருவாங்க. அவ்வளோ அது காணாது. மாதம் எத்தனை நாள் வேலை செய்கிறீங்க? மாதம் ஒரு 20 நாள் வேலை செய்யலாம். ஓகே. உங்களோட பேர் என்ன? அந்த பேர் ஷர்மிளா. இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு இருந்தால் உங்களோட செலவுகள் எல்லாம் கொண்டு நடத்துறதுக்கு போதுமாக இருக்கும்? எங்களுக்கு ஒரு 50,000 இருந்தால் தான் ஓரளவுக்கு கொண்டு நடத்தலாம். இப்போ எவ்வளவு நீங்கள் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு? இவருக்கு எனக்கு ஒரே வேலை இல்லை. நான் வியாபாரத்துக்கு போகிறேன். ஒரு 1,500 2,000 அப்படி ஓரளவுக்கு கடையிலையும் கடன் எடுக்கிறேன். மாறிக்கறி போட்டு வீடுகளும் வைக்கிறேன். அப்படி ஓரளவுக்கு கொண்டு போக்குறோம். ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா வேணும். 50,000 வேணும். பிள்ளைகள் இருக்காங்க, படிக்கிறாங்க. மூத்தாலே எழுதித்தவும் அவங்களோட படிப்பு செலவுகள் எல்லாம் கிளாஸு காசுலாம் இப்போ அவருக்கு இல்லை. அவள் இப்போ ப்ரைவேட்டாக படிக்க வேண்டியது. அவள் ஸ்டூடியோவில் வேலைகிறோம். அவள் ஒரு 20,000 சம்பளம் எடுக்கிறோம். உங்களோட பேர் என்ன? என் பேர் மேகாந்தன். ஓகே. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு காசு இருந்தால் உங்களோட செலவுகள் எல்லாம் செய்ய போதுமா இருக்கும்? இப்போ சாமானுக்கு விதானே எல்லாம் வேணும் மாதம். எவ்வளவு உங்களுக்கு உழைக்கிறீங்க? அந்த காசு உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? உழைக்கிறது சாப்பிட காணாம இருக்கு. இப்போ உழைச்சிட்டு போகிறது பின்ன எனக்கு பணம் மறக்கறி வாங்க தான் காணும். இப்போ நாட்டு நிலைமை தெரியும் தானே உங்களுக்கு, அப்படி இருக்கு. உங்களோட பேர் என்ன? என் பேர் செல்ல தம்பியெல்லாம் இருக்கும். இப்போ என்ன செய்கிறீங்க? நான் ஒரு விவசாயி. இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எவ்வளவு காசு இருந்தால் ஒரு மாதம் செலவுக்கு போதுமா இருக்கும்? என்னதான் தொழில் செய்தாலும் ஒரு நாளுக்கு அவன் ஒரு 4,000 5,000 ரூபா எடுத்தாலும் அவனோட குடும்ப வாழ்வுக்கு காணாது. இப்படி ஒரு நிலைமை தான் இப்போ சமூக சூழல். உங்களோட பேர் என்னம்மா? சரஸ்வதி. அருள்துறை சரஸ்வதி. இப்போ ஒரு குடும்பத்தில், உங்களோட குடும்பத்துலேயோ சரி என்னவோ சரி, ஒரு மாதம் எவ்வளோ காசு இருந்தால் உங்களோட செலவுகள் எல்லாம் பூர்த்தி செய்ய காணுமா இருக்கும்? ஒரு மாதத்துலையா? ஒரு மாதத்தில் ஒரு 20 வேணும். 20 காணுமா? அது ஒரு அளவா போட்டு செய்யலாம். ஏனண்டா தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. இந்த பிள்ளைகள் 2 பேரை பிள்ளை 3 பேரோட இருக்காது. அன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போய் 3,000 ரூபாய்க்கு சாமான் எடுத்து வந்தேன். ஒவ்வொரு செவ்வாயும் 3,000 ரூபா வேணும். சாப்பாட்டு செலவு அப்படி இருக்கு எங்கட நிலைமை. கஷ்டம்தான். உங்களோட பேர் என்ன? என் பேர் கோகுல. என்ன செய்யறீங்க? நான் கூலி தொழில், விவசாயம் எல்லாம் செய்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு காசு இருந்தால் உங்களோட செலவுகள் எல்லாம் செய்கிறதுக்கு போதுமா இருக்கு? நாங்கள் விவசாயம் செய்கிறேன், மீன் பிடிக்க போகிறேன். இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். டெய்லி கூலி தொழில் செய்கிறாங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியும் ஒரு 60,000 ரூபானாலும் ஒரு நாளைக்கு 2,000 ரூபா வீதம் பார்த்து அரிசி வாங்கணும், காய்கறி மரக்கறி சாமான் எல்லாம் வாங்கணும். நம்ம நாட்டு நிலைமை தெரியும் தானே, இப்போ எல்லாம் அப்படி தான் போகுது. கஷ்டம்தான். இப்போ அந்தளவு காசு உழைக்கிறீங்களா? மாதம் 30 உழைக்கலாம். கூட உழைக்கிறாங்களும் இருப்பாங்க. நமக்கு ஒரு 30 அப்படி தான் வரும். உங்களோட பேர் என்ன? என் பேர் சுஜான். உங்களோட குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு இருந்தால் செலவுக்கு எல்லாம் காணமாட்டேன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முதல் ஒரு 30,000 ரூபா இருந்தால் ஓகே. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் ஒரு 60,000 தானே வரும். இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ நான் நகைக்கடையெல்லாம் வேலை இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. இல்லை, அங்கேயும் காணாது. 30 தான் தராங்க. அதை வச்சு தான் இந்த ஓட்டுறோம். உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ உள்ள நம்ம நாட்டில் அரிசி விலை எல்லாத்துக்கும் விலை தான். அதோட மேக்ஸிமம் ஒரு 60,000 தானே போகணும்.